நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து ஆமென் ஆமென் ஆமென். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. போஷித்து காத்து அரவணைத்தீ பலன் நீந்து நடத்தி வந்தீ. போஷித்து காத்து அரவணைத்தீ பலன் நீந்து நடத்தி வந்தீ. எல்லாம் உடைய செயல்கள் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. சிறுமை எளிமை மறுமைகளில் சோராமல் என்றும் விசுவாசத்தில். சிறுமை எளிமை வறுமைகளில் சோராமல் என்றும் ஆமென். சிந்தனைகள் சிதறாமலே ஆளுகை செய்து நடத்தினீரே. சிந்தனைகள் சிதறாமலே ஆளுகை செய்து நடத்தினீரே. ஆளுகை செய்து நடத்தினீரே. நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. நாங்கள் அறியாத வழியில இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. எப்பக்கம் பார்த்தாலும் நெருக்கங்களே, எங்கும் போராடும் யுத்தங்களே. எப்பக்கம் பார்த்தால் நெருக்கங்களே, எங்கும் போரா யுத்தங்களே. எதிரான மனதின் வலிமை தந்து எளிதாக ஜெயிக்க வைத்தவரே. எதிரான மனதின் வலிமை தந்து எளிதாக ஜெயிக்க வைத்தவரே. எளிதாக ஜெயிக்க வைத்தவரே. நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத ஆமென் நினைக்கிறோம் வந்தீரையா. நாங்கள் அறியாத வழியில் இந்நாள் வரை
சுமந்து இனிமேலும் நடத்த போகிறீர். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. நீர் நடத்தும் வழிகளெல்லாம் சூழல்களை முன் காட்டுகிறீர். சாத்தானின் சதிகளை முறிக்கின்றீர். சூழல்களை முன் காட்டுகிறீர். சாத்தானின் சதிகளை முறிக்கின்றீர். சூழும் தேவ செயலால் தைரியத்தை அளித்தவரே. சூழும் தேவ செயல்களால் தைரியத்தை அளித்தவரே. தைரியத்தை அளித்தவரே. நீ நடத்தும் வழிகள் நன்றி. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. என்னை அறியா வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. நீர் நடத்தும் வழிகள் அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் சுமந்து காடு மலை கடல் வனாந்திரமோ பாலை நீலங்கள் பள்ளத்தாக்கோ. காடு மலை கடல் வனாந்திரமோ பாலை நீலங்கள் பள்ளத்தாக்கோ. இலைப்படையாமல் நடத்துவதால் இலக்கை அடைவேன் இயேசுவுடன். இலைப்படையாமல் நடத்துவதால் இலக்கை அடைவேன் இயேசுவுடன். இலக்கை அடைவேன் இயேசுவுடன். நடத்தும் வழிகளெல்லாம் இளைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வழியில் சுமந்து நாங்கள் அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. சிறந்த தரிசனம் எமக்களித்தீ சிரமமாய். ஆமென் ஆமென். சிறந்த தரிசனம் எமக்களித்தீ சிரமமாய். வீரங்களில் சிங்காரமான எதிர்காலத்தை பூமியிலையும் நித்திய வாழ்க்கையிலையும் எல்லாவற்றிலும் சிங்காரமான ஆமென் எதிர்காலத்தை விசுவாசத்தாலே அடைய வைத்தீர். விசுவாசத்தாலே அடைய வைத்தீர். நீ நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் எங்களை அறிந்து தெரிந்து அழைத்து நடத்துகிறவரே. ஆமென். நாங்கள் ஆமென் இந்நாள் வரை சுமந்து கிரையா. நீ நடத்தும் வழிகளெல்லாம் கிருபையினாலே குறித்தீ. கிருபையினால்
ரட்சித்தீரே. கிருபையாலே முன்குறித்தீர், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையாய் அழைத்து வந்தீர், கிருபையால் மகிமையில் சேர்த்திடுவீர். கிருபையாய் அழைத்து வந்தீர். ஆமென். எல்லாம் தயவு இரக்கம் கிருபையினாலே கிருபை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீர் நடத்தும் வழிகளெல்லாம் அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் ஆமென் சுமந்து வந்தீரையா. நீ நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றி அறியாத. எவ்வளவு எதிர்ப்பு போராட்டங்கள் நிறைந்த உலகமா, பலவிதமான அந்தகாரங்கள் நிறைந்ததா இருந்தாலும் எங்களை தப்புவிக்கிறவர், காத்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். எப்பக்கம் பார்த்தால் நெருக்கங்களே, எங்கும் போரா யுத்தங்களே. எப்பக்கம் ஆமென். ஆனால் உடைய கரத்தை உறுதியாய் பற்றிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். போரா யுத்தங்களே, எதிரான மனதின் வலிமை தந்து எதிராக ஜெயிக்க வைத்தவரே. எதிரான மனதின் வலிமை தந்து எதிராக ஜெயிக்க வைத்தவரே. எளிதாக ஜெயிக்க வைத்தவரே. நீ நடத்தும் வழிகள் நன்றி செலுத்தி அப்பாவுக்கு, நம்மளை உருவாக்கிய தகப்பனுக்கு. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து அவர் காத்திருக்கிறவர்களுக்கு அறியாத வழிகள் நடத்துகிறவர், அதிசயங்களால் நிரப்புகிறவர். சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. நாங்கள் அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காடு மலை கடல் வனாந்திரமோ, காலை நீலங்கள் பள்ளத்தாக்கோ, காடு மலை கடல் வனாந்திரமோ, காலை நீலங்கள் பள்ளத்தாக்கோ, இலைப்படையாமல் நடத்துவதால் இலக்கை அடைவேன் இயேசுவுடன். இலைப்படையாமல் நடத்துவதால் இலக்கை அடைவேன் இயேசுவுடன். இலக்கை அடைவேன் இயேசுவுடன். நீ நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து. Praise the Lord. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. கிருபையினாலே குறித்தீர், கிருபையினால் ரட்சித்தீரே. கிருபையினாலே குறித்தீர், கிருபையினால் ரட்சித்தீரே. கிருபையாய் அழைத்து வந்தீர், கிருபையால்
கிருபையால் மகிமையில் இடுவே நீ நடத்தும் வழிகள் எல்லாம் நினைப்பே நன்றியுடன் அறியாத வழியில் இங்கால் வரை சுமந்து வந்தீரையா அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து அல்லேலூயா போஷித்து காத்து அரவணைத்தீ பலவீந்து ஆமெனப்பா போஷித்து காத்து அரவணைத்தீ பலவீந்து நடத்தி வந்தீர் ஆமென் நீ நடத்தும் வழிகளே அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா அறியாத வழியில் இந்நாள் வரை Praise the Lord, praise the Lord. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து Praise you Lord. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா நீ நடத்தும் வழிகள் ஹல்லேலூயா அவர் நடத்தி வருகிற எல்லா வழிகளுக்காக நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் உணர்ந்து நினைத்து ஹல்லேலூயா கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 இன்னைக்கு இருக்கிற சகல தகுதிகளும் நம்முடைய சகல காரியங்களும் கர்த்தரால் உண்டா இருக்கிறது அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 அவருடைய அன்பு அவருடைய இரக்கமே நம்ம ரட்சித்தது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் Praise the Lord. Hallelujah. 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 இல்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் தந்திருக்கிற எல்லா நன்மைகள் நினைத்து பார்த்து 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 யாரெல்லாம் மனமகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறார்களோ எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாய் மாற்றுவார் ஹல்லேலூயா இன்னைக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார் அதை நினைத்து விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh shana namakabala raba tiara makabala raba எல்லாரும் ஆண்டை நோக்கி சொல்லுவோம் போஷித்து காத்து அரவணைத்தீ பலன் நீந்து நடத்தி வந்தே போஷித்து காத்து அரவணைத்தீ பலமே நீ நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றி உடன் அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா அறியாத வழி இந்நாள் வரை இனிமேலும் கர்த்தர் செய்ய போகிற செயல்களை நாம் அறியவே மாட்டோம் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களிலே மகத்துவமானவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா praise the Lord praise the Lord oh ஷியவந்தலரமகவலலரப அவர் மகத்துவமானவர் பெரியவர் சர்வஞானி ஓம் ஷியவந்தலரதனவ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. விசுவாசத்தோட தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. தேவாவும் Praise the Lord. அதிசயமானதே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நான் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நான் நன்றியுடன் Praise the Lord. அவர் செயல்கள் எல்லாம் தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயமானதே. தேவாவும் ஓ ஷபதரபமானதே. நீ உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. உம்மை நம்புகிறவர்களுக்கு ஆமென். உம்மை உயர்த்துகிறவர்களுக்கு ஹalleluya. ஆமென். நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். எளிமை சிறுமை வறுமை வாழ்வை வளமாக ஆமென். எளிமை சிறுமை வறுமை வாழ்வை வளமாக ஆசீர்வதித்தேன். எதிர்பாராத மேன்மைகளால் எதிர்காலமெல்லாம் அமைத்தவரே. நாங்கள் எதிர்பாராத எங்கள் கண்கள் காணவில்லை ஆமென் அவரே. உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு ஆமென். நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. தேவாவும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வானதே. தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். சோதனை பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உயரும் படிகள் அமைத்திருந்தோ. சோதனை பாடுகள் வாழ்க்கைக்கு வேண்டிய பாடங்களையும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வேண்டிய ஒவ்வொன்றை கற்றுக்கிறேன் ஆமென். அறிவு ஆற்றலாம் ஆன்மாவில் வளர்ச்சியை கண்டீரே. ராணி திறமை ஆமென். ஆன்மாவில் வளர்ச்சி கண்டீரே. உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். ஹalleluya. நன்றியுடன்
தேவச்சனம் பலுகி பெருகுவார்கள். ஆமென். வாக்குதத்தம். ஆமென் ஆமென். ஒரு வாக்கோமோ வார்த்தையின் வல்லமை எனக்குள் செயல்பட வைத்தவரே. ஒரு வாக்கோமோ வார்த்தையின் வல்லமை எனக்குள் செயல்பட வைத்தவரே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நான் நன்றியுடன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அபிஷேகம் செய்து வைத்தவரே. ராஜாவாகவும் இலச்சை அடைந்த மோசமான எங்களை ஆமென் ஆமென் இலச்சை அடைந்த ஈனனையோ ராஜரீகத்தில் நடத்துகிறேன். இலச்சை அடைந்த ஆமென் ஆமென் இலச்சை அடைந்த ஈனனையோ ராஜரீகத்தில் நடத்துகிறேன். வீண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றியுடன். ஆமென். உணர்வுடனே துதிப்பேன். உம்மை நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்களெல்லாம் ஆனதே. தேவாவும் ஆமென் ஆமென் எப்பொழுதும் என்றென்றைக்கும். ஆமென். தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயம். தேவாவும் செயல்களெல்லாம் எவ்வளவோ தயவு இரக்கம் பாராட்டுகிறார். ஆமென். தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே. தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே. வாழ்வை மகிழ கர்த்தர் என்றும் எங்கள் வாழ்வை மகிழ பண்ணுகிறேன். எவ்வளோ சமாதானத்தை. ஆமென் ஆமென். வாழ்வை மகிழ பண்ணுகிறேன். கர்த்தர் என்றும் நல்லவரே. பெருமை பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் பாடத்தின் எல்லா நன்மைகளுக்கு உண்மையோடு உண்மை நாங்கள் ஆமென் உணர்வுடனே. பிரைஸ் தி லார்ட். நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். உம்மை நன்றியுடன் ஆமென் உணர்வுடனே. ஹalleluya. தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயம். ஆமென். தேவாவும் செயல்களெல்லாம் தயவு இரக்கங்கள். ஆமென். தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே. தயவு இரக்கம். ஆமென். இன்னும் இன்னும் அதிகமாக எங்கள் மீதெல்லாம் பொழிங்கப்பா. ஆமென். வாழ்வை மகிழ பண்ணுகிறேன். கர்த்தர் என்றும் நல்லவரே. வாழ்வை மகிழ
சிறுமை வறுமை வாழ்வை வளமாக ஆசீர்வாத உயர்த்தி கொண்டு வருவதை நினைத்து நன்றியோட வறுமை வாழ்வை வளமாக ஆசீர்வதித்தேன். எதிர்பாராத மேன்மைகளால் எதிர் காலம் எல்லாம் அமைத்திருக்கிறீர். ஆமென். எதிர்பாராத எதிர் காலம் எல்லாம் அமைத்தவரே, நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு. ஆமென். நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். ஆமென். உணர்வுடனே துதிப்பேன் உம்மை. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. தேவாவும் ஆமென் ஆமென் ஆமென். எப்பொழுதும் என்னென்றும் தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயம். ஆமென். தேவாவும் செயல் ஆமென் அதிசயம். உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே Praise the Lord. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயம். ஆமென். தேவாவும் Praise the Lord. விசுவாசித்து அதிசயம். ஆமென். பெரிய தேவன கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா? ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. உண்மையாக தேவனை தேடுறவர்களுக்கு சகல பாதுகாப்பையும் தேவன் வழங்குகிறவர், நன்மையால் நிரப்புகிறவர், வல்லமையால் மூடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய அநாதி ஞானம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். Praise the Lord. Praise the Lord. தொடர்ந்து நம்மளையும் இன்னும் தேவன் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தோடு ஒன்று இருக்கிற, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, கர்த்தரை உயர்த்துகிற, ஆராதிக்கிற, துதிக்கிற ஜனம் எப்பொழுதுமே வல்லமையான ஜனமாக இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எந்த வல்லமைகளும் மடங்கடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதாவது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. ஆமென். எல்லாரும் கர்த்தரை நோக்கி உந்தன் சமூகத்தில் வாழ்வதே ஆயிரம் நாட்கள் ஒரு நாள் போல் ஒரு நாளாயிரம். Praise the Lord. ஆயிரம் நாட்கள் ஒரு நாள் போல். ஆமென். Praise the Lord. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே
உன்னத. எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் போவதே தெரியாது. சமூகத்தில் உங்களுடைய சமூகம் அவ்வளவு இன்பமானது. Praise the Lord. 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்களை போல். 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்களை போல். ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. Praise the Lord. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே ஆமென் அனுபவமே. காத்திருந்து பலனடைந்து அழுகை போல எங்கள் ஆவிக்குரிய நிலவரங்கள் அப்படியே மாற்றுங்கப்பான்னு சொல்லி வாஞ்சையோடு நிறைய காத்திருந்த பலனடைந்து இந்த வருஷத்துல நாங்கள் பரிசுத்தமடைய யாத்திரை வென்றிடவே உன்னத பலனை அடைந்திடுவேன். உலக யாத்திரை ஆமென் உன்னத பலனை அடைந்திடுவேன். 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்களை போல். 1000 நாட்கள். ஓ ஹalleluya. Praise the Lord. ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத ஆமென். ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. நாங்கள் உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத ஆமென். தேவ சத்தத்தை கேட்டிடுவேன், தேவ தரிசனம் ஆமென். தேவ சத்தத்தை கேட்டிடுவேன், தேவ தரிசனம் அடைந்திடுவேன். தேவ நடத்துதல் பெற்றிடவே தேவனின் பாதம் காத்திருப்பேன். தேவ நடத்துதல் பெற்றிடவே தேவனின் பாதம் காத்திருப்பேன். 1000 நாட்கள் நாட்களை போல். 1000 நாட்கள் ஒரு நாள் போல். Praise the Lord. ஆமென். ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத ஆமென். ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே. Praise the Lord. ஆமென். ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே சரீர வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பூரண நன்மை காத்திருப்பதனால், தேவ சமூகத்தை தேடுவதனால் ஆமென். குடும்ப வாழ்விலும் பூரண நன்மை அடைந்திடவே, ஆன்மா வளர்ச்சி அடைந்திடவே ஆமென். சரீர வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆமென் தேவ ஆவியால் நடத்திடுவேன். 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்கள். Praise the Lord. 1000 நாட்கள் ஒரு நாள் போல். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத வேறு எதிலும் இல்லை. சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு, பரிசுத்தம் உடைய சமூகத்திலே ஆண்டவரே. ஹalleluya. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே. Praise the Lord. ஆமென். 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 அக்கினி ஸ்தம்பம் சூழ்ந்திடுதே, தீங்கு என்றும் தொடுவதில்லை. அக்கினி ஸ்தம்பம் சூழ்ந்திடுதே ஆமென், தீங்கு என்றும் தொடுவதில்லை. இயேசுவின் நாமம் மறைவி
கர்த்தரை தேட 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 மனதிற்குள் அவிசுவாசங்கள் நீங்கும், இருள்கள் நீங்கும். ஆமென். Praise the Lord. ஆற்றி தேற்றுமும் சமூகமே. சோர்வு, பலவீன சிந்தனை, சோர்வுகள், அசதிகள் எல்லாம் ஆற்றி தேற்றுமும். ஆமென். சோர்வு அசதி மீட்டிடுதே. ஆற்றி தேற்றும் சமூகமே. சோர்வு அசதி நீக்கிடுதே. 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000. Praise you Lord. 1000 நாட்கள் நாட்களை போல் உந்தன் சமூகத்தில் வாழ்வதே. ஆமென். ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே. சமூகத்தில் வாழ்வதே. ஓ ஆமென், 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 ஆமென். தேவ சமூகத்தில் களி கூறுவே, பாதுகாப்பை பாருவே. தேவ சமூகத்தில் ஆமென், ஆமென், பாதுகாப்பு இலை பாருவே. தாயின் மடிப்போ ஆமென், ஜீவிய காலம் வாழ்ந்திடுவே. தாயின் மடிப்போ ஆமென், ஜீவிய காலம் தேவ சமூகத்தில் களி கூறுவே, பாதுகாப்பு இலை பாருவே. தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, பாதுகாப்பு இலை பாருவே. தாயின் மடிப்போல் ஆறுதலாய் ஜீவிய காலம் வாழ்ந்திடுவே. தாயின் மடிப்போல் ஆறுதலாய் ஜீவிய காலம் வாழ்ந்திடுவே. ஆமென். 1000 நாட்கள் ஒரு நாள் போல். இன்னும் நிரப்புங்க ராஜா, உடைய சமூகத்தினால, மகிமையினால், பிரசன்னத்தினால. ஓ உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. Praise the Lord. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே. ஓ ஷியாமலரவ. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே. Praise the Lord. Praise the Lord. ஆமென். உந்தன் சமூகத்தில் களி கூறுவே, பாதுகாப்பு. ஆமென். தேவ சமூகத்தில் களி கூறுவே, ஆமென். அவர் என்னை சூழ்ந்திருப்பதனால. ஆமென். தாயின் மடி போல் ஆறுதலாய் ஜீவிய காலம். ஆமென். எந்த துவழ்ச்சியும் இல்லாமல், தோல்வி இல்லாமல், துவண்டு போகாமல். ஆமென், ஆமென், ஆமென். தாயின் மடி போல் ஆறுதலாய் ஜீவிய காலம் வாழ்ந்திடுவேன். தாயின் மடி போல் ஆறுதலாய் ஜீவிய காலம் வாழ்ந்திடுவேன். 1000 நாட்கள் ஒரு நாள் போல். 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000. ஆமென், ஆமென். உங்கள் சமூகத்தில் வாழ்வதே. Praise you Lord. Praise you Lord. Praise you Lord. ஆமென், ஆமென். அனுபவமே உங்கள் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. எல்லா கரங்களும் உயர்த்தி ஆண்டவர் நோக்கி, உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள். காத்திருந்த மோசேக்கு நாட்கள் போனதே தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்களோ பலவீனம் அடைய மாட்டார்கள், பலனடைந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா.
உண்மையாக தேவனோடு கூட உறவாடுகிற ஆத்துமா வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. ஆமென் ஆமென். உந்தன் சமூகத்தில் ஆமென் உன்னத. நம்முடைய வாழ்க்கையில வீணான வாழ்க்கை வாழாமல் அவருடைய சமூகத்தோடு ஜெபத்தோடு வேத தியானத்தோடு அபிஷேகத்தோடு வாழணும். ஹல்லேலூயா. எல்லா வாஞ்சியோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. தேவாவில் நிறைந்து வாடுகிற வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. இன்னைக்கு இருக்கிற சிற்றின்பங்கள் எல்லாம் ஏமாற்றி நம்முடைய நேரங்களையும் ஆயுசு நாட்களை வீணடிக்கும். கர்த்தர் சமூகம் சரியான ஒரு இலக்கை நோக்கி நம்ம நடத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நாம் எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. ஆமென். 1000 நாட்கள் ஒரு நாள் போ ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட். 1000 நாட்கள் ஒரு நாள் போல். ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. உந்தன் சமூகத்தில் ஆமென் உன்னத. கர்த்தாவே அந்த பாக்கியத்தை இன்னும் எனக்கு தாங்கப்பான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. அவர் சமூகத்தில் இல்லாத வாழ்க்கை பாதுகாப்பு இழந்த துக்கமான சோர்வான பாவத்தினால மேற்கொள்ளப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதோடைய சமூகத்தினால நிரம்பின வாழ்க்கை சரியாக இலக்கை நோக்கி அழகா வெற்றியா சமாதானமாய் புறப்பட்டு கொண்டிருக்கிற கடந்து சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய நாமத்தினால நம்மளை காத்து வருகிறார். நம்முடைய நீதி நம்முடைய கிரியைகளினால் அல்ல, இயேசுவின் நாமம் அவருடைய கிருபை நம்மை ரட்சித்தது. அவருடைய நாமமே நம்மை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் அந்த நாமத்தை கனப்படுத்த ஆரம்பிப்போம் என்றால் அவர் பெரிய நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை கனப்படுத்தி அவரை தேட 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 நாம இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. புவி மீது புது வாழ்வு தந்திடும் ஆமென். அதிசயம் ஆகாதது ஒன்றுமில்லை அவருக்கு. ஆமென். சொல்லுவோமா? புவி மீது புது வாழ்வு தந்திடும் இயேசு நாமம். அதிசயம் அற்புதங்கள் செய்திடும் இயேசு நாமம். இயேசுவின் நாமமே வானிலும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே பூவிலும் உயர்ந்ததுவே. இயேசுவின் வானாதி வானங்களிலும் பெரியவர் அவர். ஆமென். வானிலும் உயர்ந்ததுவே. ஆமென். இயேசுவின் நாமமே பூவியில் உயர்ந்ததுவே. ஆமென். சகல ஜாதியும் சகல பாஷையும் சகல கோத்திரங்கள் போற்றும் நாமம்.
சகல ஜாதியும் சகல பாஷையும் சகல கோத்திரங்கள் போற்றும் நாமம் புவி மீது புதுவாழ்வு தந்திடும் இயேசு நாமம் அதிசயமான அற்புதங்கள் செய்திடும் புவி மீது புதுவாழ்வு தந்திடும் இயேசு நாமம் அதிசயமான அற்புதங்கள் இயேசு நாமம் தோல்வியான வாழ்க்கையாகும் வெற்றியாக மாற்றிடுவார் தோல்வியார் ஆமென் கர்த்தரை தேட 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 எல்லாம் மாறும் பட்டமாரம் துடித்திடுவே பசுமாய் மாற்றிடுவார் பட்டமாரம் Praise the Lord. ஆமென் மாற்றிடுவார் இயேசுவின் நாமமே வானிலும் ஆமென் Praise the Lord. இயேசுவின் நாமமே ஆமென் சகல ஜாதியும் சகல பாஷையும் சகல கோத்திரங்கள் போற்றும் நாமம் கோடா கோடியான ஜனங்கள் ஆராதிக்கிற ரட்சிப்பை பெற்ற நாமம் ஆமென் பூமி மீது புதுவாழ்வு Jesus name அதிசயம் அற்புதங்கள் செய்திடும் பூமி மீது புதுவாழ்வு தந்திடும் இயேசு நாமம் அதிசயம் அற்புதங்கள் ஆமென் ஆமென் கர்த்தர் நாமம் பலத்த துருகன் அதற்குள் சென்று வாழ்ந்திடுவேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நாமம் பலத்த துருகன் அதற்குள் சென்று வாழ்ந்திடுவேன் தீங்கொன்றும் அணுகாதே அவர் நாம அடைக்கலமே தீங்கொன்றும் அணுகாதே இயேசுவின் நாமமே ஹalleluya இயேசுவின் நாமமே கோவிலும் உயர்ந்ததுவே இயேசுவின் நாமமே வானிலும் உயர்ந்ததுவே ஆமென் உயர்ந்தது இயேசுவின் நாமமே கோவிலும் உயர்ந்ததுவே சகல ஜாதியும் சகல பாஷையும் சகல கோத்திரங்கள் போற்றும் நாமம் ஆமென் சகல ஜாதியும் சகல பாஷையும் சகல கோத்திரங்கள் போற்றும் நாமம் புவி மீது புதுவாழ்வு தந்திடும் இயேசு நாமம் அதிசயம் அற்புதங்கள் செய்திடும் ஆமென் புவி மீது ஆமென் 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 அதிசயம் ஆமென் ஆமென் செய்திடும் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே Praise the Lord அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே Praise the Lord உம்மை துதிப்பேன் உன்னதரே உம்முடைய மறைவிலே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவேன் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவேன் தேவனை நோக்கி என்றே Praise the Lord ஆமென் ஆமென் சொல்லுவேன் அல்லேலூயா ஆனந்தமே
உயர்த்தின ராஜா. ஆமென். அல்லேலூயா. சகலமும் அவருடைய கரங்களின் அதிகாரங்களிலே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ராஜாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. நம் ராஜா, நம் தேவன், நம் எஜமான, நன்மைகளின் நாயகரே. ஓ, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. 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 ஆமென். ஹalleluya. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் 16 இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரனுமான லாபனிடத்திற்கு போக புறப்பட்டான். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக யாக்கோபு ரெபெக்காள் அவசரப்பட்டு ஆக்சுவலாக நீங்கள் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு இங்கேருந்து 10 ஒட்டகங்கள் போச்சு. 10 ஒட்டகங்களில் பெரிய பெரிய பொக்கிஷம், பெரிய பெரிய பரிவாரத்தோடு போனாங்க. போய் ரெபெக்காள் என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா அப்பா யாருமே வரல. ரெபெக்காள், அவருடைய வேலைக்காரி தாதி, இவங்கள மட்டுமே என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ ஈசாக்கு ஆபிரகாம் அவ்வளோ மகிமையாக இருந்தார். அவருடைய மகனாக ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவங்களே அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் இங்கே தலைக்கெல்லாம் நடக்குது. யாக்கோபுக்கு பெண் பார்ப்பதற்கு யாருமே போல. இவரை என்ன பண்ணுறார், இங்கே இருக்க முடியாது, இங்கே இருந்தால் அவன் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால் இவரை என்ன பண்ணுறார், அதுவும் அவங்க எலியேசர் 10 ஒட்டகங்களில் வேலைக்காரங்களாம் கூட்டின்னு போனார். நிறைய தங்கம் வெள்ளி பொக்கிஷங்களை எடுத்துன்னு போனார், உச்சிதங்கள்லாம் எடுத்துன்னு போனார். ஆனால் யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோலும் வெறும் கையும், அதுவும் ஒட்டகத்தில் போல் எந்த மிருகத்துலேயும் போல் நடந்தே என்ன பண்ணுறார், அவர் போகிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவர்களுக்கு உருவாகிறத நம்ம வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா.
பிரைஸ் எல்லாம். அதே போல் எலியேசர் போயிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கின்னு வரல. ஏமா உங்கள் பொண்ணை கட்ட போகிறோம், உங்கள் பொண்ணு வீட்டில் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுன்னு இழுத்துன்னு வரல. இவர் என்ன பண்ணார், ஒட்டகத்தில் எடுத்துன்னு போனதை இறக்கி அங்கே கொட்டுன்னு கொட்டிட்டு ரெபெக்கால் என்ன பண்ணார், கூட்டின்னு வந்தார். ஆனால் இப்போ யாக்கோப் நிலைமை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோட போயிட்டு மாமா கிட்ட 14 வருஷம், அதுவும் ஒரு பெண்ணை தான் கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வசனத்தில் வாசிங்கன்னா குமாரத்திகளுள் என்ன பண்ணு ஒரு பெண்ணை தேர்ந்தெடு, இவருடைய ஆசை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா 7 வருஷத்துக்கு பதிலாக 14 வருஷம் என்ன பண்ணுறார், அங்கே வேலைக்காரனா சம்பளத்துக்கு அங்கே உழைச்சி அங்கே வேலை செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை மாறுச்சு. நீங்கள் ஈசாக்கு பெண்ணெடுக்கிற விஷயத்தையும் யாக்கோபுன்ற விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கீழான ஒரு விஷயமாக அங்கே காணப்படும். ஹல்லேலூயா. எனவே இதெல்லாம் எதனாலனா மாம்ச வழிகளினுடைய முடிவு இதுதான். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்பாத மாம்ச வழிகள், நிறைய பொய்கள், நிறைய நடிப்பு, ஏமாற்றுதல், நடிப்பு, பொய், பேராசை, நிறைய உருட்டல் பெரட்டல் ஆன காரியங்கள், இதெல்லாம் செஞ்சு நம்ம முன்னேறலான்னு நம்ம பார்க்கும்போது முன்னேற முடியாது. நம்முடைய ஆசீர்வாதம் குறைஞ்சி கொண்டே தான் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு புறப்படவே தேவையில்லை. ஈசாக்கு ஒரு வேலைக்காரன் அனுப்பிச்சா என்ன பண்ண போகிறாங்க, லாபான் அங்கேருந்து பொண்ணு அனுப்ப போகிறான் ஒரு பொண்ணை. ஆனால் தலைக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சம்பவங்கள் மாறி போகிறது. எல்லா மாம்சம் வாழ்க்கை, மாம்ச ரீதியான வழிகளினுடைய முடிவும் இதுதான். இன்றைக்கும் கூட நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். நம்ம வாயிலேருந்து போய் புரட்டு, ஏமாத்துறது, நம்ம நடிக்கிறது, இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஓரங்கட்டி வச்சு நம்ம ரியாலிட்டிக்குள்ளே கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளோட தொழிலோ வியாபாரமோ மற்ற எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமோ பதட்டப்படவே வேண்டாம். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னு வாங்க இங்கிலீஷில். பதறிய காரியம் சிதறிப்போ. அது மாதிரி தேவஜானம் அறக்க பறக்க சில விஷயங்களில் ஐயோ இது பண்ணினோம் அதை பண்ணினோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணவே வேணாம். சாப்பாடு வாங்கும் போது கூட அறக்க பறக்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அத்தனையும் அறக்க பறக்க தான் இருப்பாங்க. முண்டி அச்சின்னு சில க்யூவில் பார்த்தீங்கன்னா சில பேர் முண்டி அச்சின்னு பண்ணுவாங்க. சாப்பாடு சில இடத்துல போடுறாங்க, கட்சிக்காரங்க போடுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி முண்டி அடிச்சுன்னு ஓடுவாங்க பாருங்கள். அந்த மைண்ட் செட்லாம் தூக்கி போட்டுடணும். நமக்குரியதை கர்த்தர் என்ன பண்ணுவார், அழகாக தருவார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அறக்க பறக்க பண்ணி தேவஜனம் வாழ்கிறோன்னா பெரிய பெரிய விஷயத்துலையும் அப்படி தான் இருப்போம். சின்ன சின்ன விஷயத்தில் எப்படி இருக்கிறோமோ பெரிய பெரிய விஷயத்துலையும் வாழ்க்கையிலையும் கூட அப்படி தான் இருப்போம் நம்ம. எனவே இந்த யாக்கோபு ரெபெக்காளுடைய அவசரம் முண்டி அடிச்சு எப்படியாவது அவன் போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம ஏமாத்திலான்னு சொல்லி பதறி பண்ண காரியம் இப்போ ரெபெக்காளுக்கும் வேதனை, யாக்கோபுக்கும் வேதனையாக இங்கே முடிக்கிறதுனா வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் 28 நீங்கள் வாசித்த வசனத்தில் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக விட்டு இருந்தால் ஆண்டவரே என்ன பண்ணியிருப்பார், ஆசீர்வதிக்க வச்சிருப்பார். எதுக்கு ஏமாற்றி போய் சொல்லி எதுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கணும்? அடுத்த அதிகாரம் 20 பார்த்தீங்கன்னா ஈசாக்கு தன் மகன் என்ன பண்ணுறார், ஆசீர்வதித்து தான் அனுப்புகிறார். அதை அவங்க விசுவாசிக்கல. அதே போல் அந்த அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நீங்கள் வாசிங்கன்னா கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், தரிசனத்தில் இறங்கி வந்து அவனை ஆசீர்வதிக்க தான் செய்கிறார். அதனால் தேவஜனம் காலத்துக்கு முன்பாக இப்படி ஆயிடணும், அப்படி செஞ்சணும், இப்படி செஞ்சிடணும், அந்த பதறுகிற காரியங்கள்லாம் நம்ம ஓரங்கட்டி போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்கிறாரு, உன்னுடைய மாமாவுடைய குமாரத்திகளுக்குள்ளே என்ன பண்ண, ஒரு குமாரத்தையே திருமணம் செய். தொடர்ந்து நீங்கள் அந்த ஆதிகாமத்தில் வாசிங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க.
எழுந்து புறப்பட்டு பதான் ஆறாமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் ஆராமுக்கு அனுப்பினதையும். பெண் இல்ல, ஒரு பெண்ணை. நல்லா பாருங்க, ஒரு பெண்ணை. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்ததும் ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான். ஈசாக்கு சொல்லி அனுப்புறதும் ஒரு பெண்ணை என்ன பண்ணு, திருமணம் பண்ணு. ஆனால் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆபிரகாம் சில கலாச்சாரத்துலேருந்து வந்தார், சில நேரத்தில் கீழ்ப்படியில். அது மாதிரி அவங்க பல திருமணங்களை செய்யும் போது நம்ம பார்த்துருக்குறோம் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம். பண்ணி வச்சவங்களே ஓடுற அளவுக்கு அங்கே சூழ்நிலை ஆகுது. அது மாதிரிலாம் பார்த்தோம். ஆபிரகாம் வாழ்க்கையில் ஃபெயிலியர். கர்த்தர் அனுமதிக்காத ஒரு குடும்ப உறவில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் சமாதானம் நிச்சயம் இருக்காது. ஹல்லேலூயா. அதே போல் யாக்கோப் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ லேல கொடுத்துட்டான், நீ ஏமாத்துற மாதிரி உன்னை ஏமாற்றி கொடுத்துட்டான். அதோடு விட்டு போகாமல் நான் ராகேலுக்கும் எனக்கு வேணும், இப்போ நான் இன்னும் 7 வருஷம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இவரே போய் விழுந்து கட்சியில் லேயாளுக்கு ராகேலுக்கு முட்டி அவங்க வேலைக்காரியங்களையும் மனைவியாக கொடுத்து இப்போ வேலைக்காரிங்க பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் உரிமை பெற்றவங்க. இது மாதிரி யாக்கோபுடைய கடைசி நாள் வரைக்கும் சில போராட்டம். இந்த மனைவிகளுக்குள்ள இந்த போராட்டம் பிரச்சனை தான் 12 பிள்ளைங்களுக்குள்ளே வந்துருச்சு. யோசேப்பை பார்க்கும்போது அவன் ரேகலுடைய பையன் அப்படின்னு சொல்லி லேயாளுடைய பையன்க எதிர்த்து இது மாதிரிலாம் ஒரு கிளாஷஸ் உண்டாகிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்காத ஒரு பாலிகாமி, பலதார திருமணங்கள் இவங்க வாழ்க்கையில் காரணமாக இருந்துச்சு. தேவஜனங்கள் இதெல்லாம் நல்லா கூர்மையாக வாசிக்கணும். ஏதோ கர்த்தர் பொறுமையாக இருந்துட்டான்னு பார்க்காதீங்க. பொறுமையாக இருந்தாலும் அனுபவிக்க விட்டார். உன்னுடைய வழிகளினுடைய பலனை அனுபவி சாமி அப்படின்னு விட்டார். அதே போல் தாவீது எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் அதே மிஸ்டேக் தான் பண்ணார். அவங்க பிள்ளைங்க ஒருத்தன் அச்சின்னு செத்தான், மோசமான கெட்ட காரியங்களாம் செஞ்சாங்க. ஒருத்தன் கடைசி அவர் படுத்த படுக்கையாக தாவீது இருக்கும் போது கூட அவருடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. ஒரு பையன் என்ன பண்ணுறான், ராஜாவா இவர் இருக்கும்போது நான் தான் ராஜான்னு போய் ஏறிக்கிறான், அபிஷேகம் பண்ணிக்கிறான் அவனே. இது மாதிரிலாம் நிறைய பிள்ளைகளுடைய மரணம், பிரச்சனை, போராட்டம் எல்லாமே தாவீது பார்த்தார். அது மாத்திரமல்ல, சாமுவேலுடைய தகப்பன் எல்கானா லேவியானா இருந்தாலும் அறிவு கட்டதனமா அவனும் என்ன பண்ணுறான், குடும்பத்தில் அது மாதிரி பண்ணி பெனினான் அண்ணாளை வெறுக்கவும் அண்ணாள் துக்கப்படவும் இப்படியாக ஒரு கிளாஷஸ், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு போராட்டமான நிலவரம். சாலமோன் எடுத்து பாருங்கள், அவனும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிட்டு கடைசியில் ரட்சிப்பை விட்டு விலகத்தக்கதான் அவன் வாழ்க்கை மாறுச்சு. விக்கிரகத்தை தேடி போய் அவன் அழிஞ்சி அவன் ஞானமே அவனுக்கு பைத்தியமாக சாபமாக மாற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் மாறுச்சு. கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் ஞானியாக இருந்தான். கர்த்தரை விட்டு விலக விலக ஞானம் பைத்தியமாக மாறிச்சு அவன் வாழ்க்கையில். இப்படியாக அவனுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகி கடைசியில் இருந்த ராஜ்யம் எல்லாம் சின்னாபின்னமாக பிரிஞ்சு போச்சு. 10 ராஜ்யம் 2 ராஜ்யம்னு சொல்லி போட்டி பொறாமலை பிரிஞ்சு போச்சு. நீங்கள் அத்தனை பேருடைய குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்த பிரமாணத்துக்கு விரோதமாய் வாழ்ந்த அத்தனை பேரையும் நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்கன்னா ஒருத்தருடைய குடும்பம் கூட வெற்றிக்குள்ளே இருக்காது. ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே இதெல்லாம் சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அனுமதித்த குடும்ப உறவுக்கு விரோதமான எந்த விதமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாலும் வாழ்க்கை வேதனையாக தான் இருக்கும். அதுக்கு கர்த்தர் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த ஏசா கட்டின வந்த ஏத்தியருடைய பெண்களால் தான் இவங்களுக்கு மனவேதனையே தவிர ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காலோட கூட அவர் நல்லா தான் வாழ்ந்தார். ரெபேக்கால் இறந்த பிறப்பு கூட தன்னுடைய யாக்கோபு ஏசா இவங்களெல்லாம் அவர் கடைசி காலத்தில் இருந்து இவங்க தான் அடக்க செய்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்குது. குடும்பத்தில் தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றின ஈசாக்கினுடைய குடும்பம் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் நல்ல சமாதானத்தோடு தான் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா.
எனவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் தவறுகள் இருக்கும் என்றால் அது எல்லாவற்றையும் நம்ம களைந்து போட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2:24 ஆண்டவர் சொல்லுகிறார், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பிரிந்தனா ஒட்டு உறவே வேணான்னு பிரியறதல்ல. இவங்க ஒரு தனி குடும்பமாக தனியாக தேவனோடு கூட வாழுகிற, முடிவெடுக்கிற, தங்கள் குடும்பத்தை நடத்துகிற அப்படிப்பட்ட ஒரு அட்டானமஸ்ன்னு சொல்லுவாங்க, தன்னாட்சி. அதை தான் இங்கே சொல்லப்படுது. பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே கூட ஆண்டவர் ஆணும் பெண்களுமா இல்லை, ஆண்களும் பெண்ணுமா இல்லை, ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி பிசாசு இந்த கலாச்சாரத்தை நிறைய குடும்பத்தில் கெடுக்கிறான். நிறைய ஃபோன் மூலமாக, நிறைய தவறான விதத்தின் மூலமாக கெடுக்கிறான். உஷாராக இருங்க. அது மாதிரிலாம் நிறைய பிசாசு மாய வலைகளை கொண்டு வந்து நிறுத்துவான். அதெல்லாம் நம்ம போனோன்னா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறத விட சின்னாமிடமாயிடும். இன்றைக்கி கர்த்தர் கொஞ்சம் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கூட வேசி தினத்து நிமித்தம் ஒரு அப்ப துண்டுக்கு கூட பிச்சை எடுக்கணும், அப்படிப்பட்ட நிலைமை வரும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எனவே வேசி தனம் என்பது ஒரு அப்ப துண்டுக்கு கூட பிச்சை எடுக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துடும். அது எல்லாத்தையும் நம்ம விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவச்சனங்கள் இவை எல்லாவற்றுக்கும் விலகி நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் ஏசாவுடைய மனைவி அவங்க என்ன துக்கப்படுத்தினாலும் ஈசாக்கு மற்ற ரெபேக்கால் போயிட்டு என்ன பண்ணல, என்ன இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லி எந்த கேள்வியும் கேட்கல. அவங்க ஜெனியூனாக தான் இருந்தாங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, அவங்கள விட்டு பிரிந்து என்ன பண்ணுவாங்களாம், இசைந்து இருப்பார்கள். நீங்கள் திருமணமானாலும் சில தாய் தகப்பனார் விடுறதே இல்லை. அந்த பையனை பிடிச்சிக்கின்னு ஆட்டுறது, அந்த பொண்ணை பிடிச்சிக்கின்னு ஆட்டுறது, புருஷன் கூட பேசுகிற நேரத்தை விட, மனைவி கூட பேசுகிற நேரத்தை விட, அவங்க அம்மா அப்பா கூட பேசுகிற நேரம் தான் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி அந்த குடும்பம் விளங்க முடியும்? இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும், மாற்றி அமைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? பேசணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், கனம் பண்ணணும், எல்லாமே நம்ம செய்யணும். ஆனாலும் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம நேசிக்கணும். அதே போல் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்தவங்களும் போய் என்ன பண்ணக்கூடாது, அவங்க நிறைய இணைஞ்சிருக்க முடியாத வழிக்கு நம்ம நிறைய தலையிட்டு நிறைய ஐடியா கொடுத்து, நிறைய அதை சொல்லி இது பண்ணி, இப்படியாக நம்ம அந்த குடும்பத்தை நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸில், நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்ம கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. முன்னாடி பிள்ளையாக இருந்தபோது கட்டுப்படுத்தி இருக்கலாம், அது நம்ம கொடுத்த பிரமாணம். திருமணத்துக்கு பிறகு என்ன பிரமாணம்னா, ஒரு தாய் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தை அவர்கள் அடக்கி ஆள கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வழியில் அவர்கள் ஜெபித்து தேவையான நம்ம ஆலோசனையே நம்ம தாழ்மையாக கொடுக்கலாம், அதிகாரமாக கொடுக்கக்கூடாது, தாழ்மையாக கொடுக்கலாம். இதெல்லாமே பண்ணி அன்போடு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அதே போல் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 28 6ஆம் அதிகாரத்தை. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் ஆராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில், நீ கானானியருடைய குமாரத்திகளை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறான். அப்பா யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறான். நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் அவர் சொல்றதை கேட்குறான். கானான் பெண் வேணாம்ப்பா, கலாச்சாரம் சரியில்லைப்பா, என்ன பண்ணு, பதான் ஆராமில் போயிட்டு ஒரு பெண்ணை நீ தெரிந்து கொள்ப்பா அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும், யாக்கோபும் இவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனதையும் அவன் பார்க்கிறான். கானானூருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும்
ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய ஏற்கனவே 2 குமாரனாகிய ஏத்திய பெண்களை திருமணம் பண்ணியிருக்கிறான். அதுவும் பாருங்க, அப்பா ஒரு நல்ல குடும்ப கலாச்சாரம் இருக்கிறான். புள்ள பாருங்க, ஊதாரியா ஊரை சுற்றி அவன் கானானுடைய கல்ச்சர் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இன்றைக்கும் கூட தன்னிச்சையாக ஓட நினைக்கிற எந்த பிள்ளைகளும் சரி, கலாச்சாரத்தை கெடுத்து துர்வாசனையாக மாறுவார்கள். அதான் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நேபாயத்தின் சகோதரியும் ஆகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். இஸ்மவேலுடைய மகளை போயிட்டு என்ன பண்ணுறான், திருமணம் பண்ணுறான். அதாவது இவருக்கு என்னதுன்னா, கானானிய பெண்கள் தானே பிடிக்கல, அப்பா அம்மாவுக்கு கலாச்சாரம் சரியில்லைன்றாங்க, அவங்க நடக்க சரியில்லைன்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தாத்தாவுடைய இன்னொரு பையன் இஸ்மவேலுடைய பொண்ணை என்ன பண்ணலாம், திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லி. அந்த இஸ்மவேல் எப்படிப்பட்டவன், அவன் அடங்காதவன், அவன் ஒரு முரணை. ஆண்டனா சொல்லிட்டார், ஈசாக்கை விட்டு தள்ளி இருக்க வைப்பா, வேறு இடத்துக்கு அனுப்பு, அவனுக்குரிய செலக்ட் பண்ணி என்ன பண்ணு, வேறு இடத்துக்கு அனுப்புன்ட்டார். அப்படி தேவனால் விலக்கப்பட்ட ஒரு காட்டுத்தனமான ஒரு காட்டு கழுதையான இந்த ஏசாவே ஒரு காட்டு கழுதை. இந்த காட்டு கழுதை என்ன பண்ணுறான், இன்னொரு காட்டு கழுதை குடும்பத்தில் போயிட்டு சம்மந்தம் வைக்கிறான். அதாவது கானானிய குமார்த்திகள் இல்லாமல் வேற ஒருத்தங்களை திருமணம் செஞ்சுட்டா நம்ம அப்பா நம்ம மேலே கொஞ்சம் அன்பு வந்துடும். அதாவது இவனுக்கு என்ன நினைப்போன்னா, நம்முடைய மனைவிகள் நிமித்தம் நம்மளை வெறுத்து வெறுத்து சொத்து கிடைக்காம போயிட போகுது, வரப்போகிற நன்மை கூட கிடைக்காம போயிட போகுது, இன்னும் வெறுத்துட போகிறான்ற நினைப்பில் ஒரு குழியிலேருந்து ஏஞ்சி என்ன பண்ணிட்டான், இன்னொரு குழியில் போய் விழுறான். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை இவன் செய்ய வேண்டியது என்னன்னா, அப்பா நான் உங்கள் பேச்சை கேட்காம இது மாதிரி மோசமான கலாச்சாரத்தில் போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டேன், நான் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அவங்க மனைவியில் கூட்டின்னு வரணும், அடங்கிருங்க, கீழ்ப்படிங்க, மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி, மனசை நோவற மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு வந்து ஒப்புரவாக வச்சு தன்னுடைய குற்றத்தை மன்னிக்க வச்சு மனம் திரும்பி ஒரு நல்ல சமாதானமான உறவுக்குள்ளே வாழ்கிறதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் இன்னொரு வேறு பிளானை போகிறான். வேறு பிளான் போட்டு நல்ல முரடனுடைய மகளை என்ன பண்ணுறான், போயிட்டு திருமணம் பண்ணின்னு வந்து இவன் வாழ்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவன் செய்கிறான். ஹல்லேலூயா. பெண்களை மாற்றிட்டா மேற்ற முடிஞ்சுது, ஆனால் இதயம் அவன் வாழ்க்கையில் மாறவில்லை. இன்றைக்கு கூட நிறைய பேர் உள்ளத்தின் இதயத்தில் மாற்றம் இல்லாமல் எதையோ நிறைய விஷயத்தை நம்ம மாற்ற நினைக்கிறோம், அது எல்லாமே பிரயோஜனமற்றதாகவே நம்ம வாழ்க்கையில் காணப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏன் இது மாதிரி தவறு குற்றம் செஞ்சுட்டேன்னு கேட்டு பாருங்கள், அது குற்றம்னே சொல்ல மாட்டாங்க, நான் செஞ்சது குற்றம்தான் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அதனால இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லி, நான் கரெக்டாக தான் செஞ்சேன், அது தவறாச்சு, என் மேலே தப்பு இல்லை அவங்க மேலே தான் தப்புன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி வளைச்சி பேசின்னு இருப்பாங்க. தாங்கள் செஞ்ச தவறை உணராமல் அதை நியாயப்படுத்த பூசி முழுவத்தக்கதாக சில காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. இதெல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவஜனம் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி கூட சில சபைகளில் சில இடங்களில் பார்க்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்குற சில கணம் சில மரியாதை இதெல்லாம் கிடைக்கலன்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சபை ஐக்கியத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதே போல் சில யாருக்காவது சில முக்கியமான பொறுப்பு சில காரியங்களை கொடுத்தா மற்றவங்க கரு 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 கருன்னு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விதமான பொறாமை, எரிச்சல், கோபங்கள், நிறைய விஷயங்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை உணராமல் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய கீழ்ப்படியாத விஷயங்களாக அவங்க வாழ்க்கை காணப்படும். ஆவிக்குரிய ரீதியில் கூட நிறைய சில அவசரமான பொறாமையினால் சில முடிவுகள் எடுப்பாங்க. இவன் யாரை பார்த்து என்ன பண்ணுறான், யாரை பார்த்து மாற்றுறான், யாக்கோபு கீழ்ப்படிஞ்சு போகிறான். யாக்கோபுக்கு இந்த ஊர் பெண் வேணான்ட்டார் அப்பா, யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டாரு, யாக்கோபை நேசிக்கிறாங்க.
நம்மளை என்ன பண்ணலாம், நம்மளை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிற ஒரு பெரிய பொறாமை, ஒரு பெரிய போட்டியில் ஏற்கனவே தவறு செஞ்சாலும் திரும்பியும் போயிட்டு என்ன பண்ணுறான், ஒரு தவறை அவன் செய்கிறான். இது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில் தங்களை தாழ்த்த முடியாமல், தங்களை அடக்க முடியாமல், தங்களை கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தவறுக்கு மேலே தவறு என்ன பண்ணுவாங்க, செய்து கொண்டு அவங்க போகிறத இந்த காலத்தில் இந்த இந்த காலகட்டங்களில் நம்ம ஆவிக்குரிய வட்டாரங்களை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அதே போல் சில திருமண காரியங்களை சொல்லுவாங்க, ஏன்பா அந்நியரோடு கூட நம்ம சம்மந்தம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும் போது சில பேர் நயவஞ்சகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆவிக்குரிய போர்வையில், கிறிஸ்தவ போர்வையில் கேடு கெட்டதை போயிட்டு செலக்ட் பண்ணுறாங்க. கேடு கெட்ட பக்தி இல்லாததை போயிட்டு என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க. நான் சர்ச்சைக்கு போகிறவங்க தான் பார்க்குறேன், இப்படி தான் பார்க்குறேன், அப்படி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புறஜாதிக்குள்ளே போகாமல், அப்படி போனால் தானே நம்மளுக்கு தவறுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய ரீதியிலேயே மட்ட ரகமான தேவ பயபக்தி இல்லாத அப்படிப்பட்ட சில தேர்வுகளை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. தங்கள் தவறுகளை, புறஜாதிகள் கிட்ட நிறைவேறாத தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசைகளை தேவனுடைய ஜனத்தினுடைய போர்வைக்குள்ள இருக்கிற மட்ட ரகமான சில மக்கள் மேலே அவங்க செலெக்ஷனை வச்சு அவங்க இப்படியாக அங்கே செஞ்சாலும் தவறு தான், இப்படிப்பட்ட செலெக்ஷன்ஸும் தவறு தான். அப்படிப்பட்ட தவறுகளை அவர்கள் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கானானியரை திருமணம் பண்ண தான் தவறுன்னு சொல்லுறதுனால அவன் என்ன பண்ணுறான், வாக்குத்தத்தத்துக்கு புறமான தேவனால் அவனுடைய சுபாவங்கள் வெறுக்கப்பட்ட ஒரு சந்ததி கூட என்ன பண்ணுறான், போயிட்டு அவன் இன்னொரு தவறை செய்கிறான், இன்னொரு சம்பந்தத்தை அவன் வைக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அப்படிப்பட்ட தன்மைகள்லாம் நமக்குள்ள மாறுமுடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ். சில பேரை கண்டிஷன் பண்ணும்போது, நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது தப்புப்பா, நீ செய்கிறது நியாயம் இல்லை, நீ செய்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி கண்டிக்கும் போது சில பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படி கண்டிக்கிற சபைகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு அவங்க பொருளாதாரத்திலிருந்து அள்ளி சில விஷயங்களை கொடுத்து அவங்க வாயை அடக்க பார்ப்பாங்க. சில பேர் பணம் கொடுத்து போனவங்க அப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்ய பார்ப்பாங்க. நிறையா விதமான சவரச்சனைகளை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வாய்ஸை அமுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சு கெஞ்சி, அது அவங்க என்ன நினைப்பேன்னா, நான் எப்படி வேணாலும் பாவத்தில் இருப்பேன், ஆனால் உங்களுக்கு என்ன, நான் எல்லாமே செய்கிறேனா, நான் கர்த்தருக்காக இது செய்கிறேனா, அதை செய்கிறேனா, அப்படி பண்ணுறேனா, இப்படி பண்ணுறேனா, அதோடு போயிடணும். இந்த கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் கர்த்தருக்காக செய்கிறேன், ஊழியத்துக்காக செய்கிறேன், நான் அந்த வேலை செய்கிறேன், நான் இப்படி ஆண்டருக்கு பண்ணுறேன், இப்படி உழைக்கிறேன், இப்படி நான் ஊழியம் செய்கிறேன் பகுதி நேரமாக, இது மாதிரிலாம் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தர் விரோதமான பாவத்தை மாற்ற முடியாதபடிக்கு அவங்க காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஏசா செய்த ஒரு பூசி முழுவல் காரியங்கள். இதெல்லாமே அகற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் அல்ல. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவசரமாக கர்த்தர் அனுமதிக்க எப்படி ஏசா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருமணம் போனதுமோ ஆலோசனை கேட்கல, ரெண்டாவது இஸ்மவேலுடைய குமாரத்தை போய் திருமணம் போடும்போது ஆலோசனை கேட்கல, அவனே ஓடுறான். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் குறுக்கு வழியில் ஆலோசனை கேட்காம அவங்க வீடு கட்டாங்களா, இதோ இரு நானும் வாங்குறேன் பார் லோனு, நானும் கட்டுறேன் பார் அப்படின்னா பண்ணுறாங்க. ஏடா கூடமான காரியத்தை சில பேர் செய்வாங்க. அவங்க வாங்கிட்டாங்களா அந்த பொருள், நானும் வீட்டில் வாங்கி வச்சிட்றேன் பார். அவங்க பண்ணிட்டாங்களா, அவங்க இது மாதிரி ட்ரெஸ் போட்டாங்களா, இதோ நானும் பண்ணுறேன் பார். உடனே என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை குறுக்கு வழியில் நிறைய பேர் பெரிய ஆளாக மாற நினச்சி இப்படியாக தங்களுடைய பிஸ்னஸ் நிறைய கடனை வாங்கி உலகத்தாரோடு கூட உலகத்தாரை போலவே அவங்க மாறி நிறைய பிரச்சனை போராட்டத்தில் அவங்க சிக்கிப்பாங்க. ஏற்கனவே கர்த்தர் இப்போ தான் கொஞ்சம் உயர்த்தி வராருன்னு சொல்லி அடக்கம் இருக்காது.
இஷ்டத்துக்குன்னு கடன்களை வாங்கி இஷ்டத்துக்குன்னு அப்படி பண்ணினோம் இப்படி பண்ணோன்னு சொல்லி அவங்க சொந்த புத்தியில் போய் கட்சியில் எல்லாமே ஃப்ளாப் ஆகி அப்படியே நின்று இப்படி யாக்கோபை பார்த்து ஏசாத்தானை மாற்ற நினச்சி தவறுகள்லாம் செஞ்சான். அதே மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் அப்படி பறந்துடணும் இப்படி வந்துடணும்னு சொல்லி இவங்களும் சில தவறான காரியங்களை செஞ்சு 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 ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் நிலைமையை பெருசாக மாற்றி விட்டுடுறாங்க. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்மவேல் மகளை திருமணம் பண்ணிட்டா அம்மா அப்பா நேசிப்பாங்கன்ற ஒரே கான்செப்ட் தான், தவறான ஒரு கான்செப்ட் அவனுக்கு போனான். இன்றைக்கும் கூட நிறைய பேர் இப்படியெல்லாம் பண்ணிட்டா நம்ம உயர்ந்து வந்துடுவோன்ற தவறான கணக்கில் நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் மாற்ற முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 பிரைஸ்ல. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறு வந்துருச்சா அதை போட்டு பூசி மறைச்சி கிரிச்சி அதுக்கு மேக்கப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை ஒப்பு கொடுத்து கர்த்தர் கொடுக்கணும். நம்மளே நம்ம அறிவு ஆலோசனையில் இதை இப்படி ஆக்கிடலாம் இதை அப்படி பண்ணலான்னு சொல்லி போகக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு பெரிய பெயிண்டர், ஒரு பெரிய ஓவியர், அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட் இருந்தான். அவர் நல்ல பெரிய பெரிய ஓவியங்களை வரைகிறவர். ஒரு நாள் என்ன பண்ணிட்டார்னா நைட்டு வரைக்கும் ஓவியத்தை வரைஞ்சிட்டு, ஏன்பா இதை தூசி படாமல் பார்த்துக்கோ, நாளைக்கு இது ராஜா கிட்டே போகணும், ராஜாவுக்குடைய அரண்மனைக்கு போகணும் இது அப்படின்ட்டு. கூட இருந்தவன் என்ன பண்ணான், அங்கேயே தங்குறவன் ஏதோ எடுக்கும் போது பண்ணும்போது கொஞ்சோண்டு ப்ளூ இங்க்கு அந்த பெயிண்டிங் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த துணியில் வரைவாங்க, கேன்வாஸ் அது இதில் வரைவாங்க, பெரிய துணியில் அதை இது பண்ணி அந்த வஸ்திரத்தில் அந்த பெயிண்டிங் இருந்த வஸ்திரத்தில் அந்த சின்ன துளி பட்டுச்சு. உடனே என்ன பண்ணிட்டான்னா ஓவியருக்கு அவன் தகவல் சொல்லாமல் இவனே அதை மூடி மறைக்க பார்த்தான். இந்த ஒரு துளி இங்கு பட்டுச்சு, இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு துணியை எடுத்துன்னு வந்து அதை துடைக்க ஆரம்பித்தான். சின்ன துளியாக இருந்த இங்கு பெருசாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டை விட மோசமாச்சு. திரும்ப என்ன பண்ணல, அவருக்கு தகவலே சொல்லலை. இவனை என்ன பண்ணுறான்னா அவர் நாளைக்கு வரத்துக்குள்ளே எப்படியாவது இதை மாற்றிடணும்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு ஆசிட், எப்படி துணியில் சோப் போட்டால் கரை போதோ அது மாதிரி அவன் நினச்சிக்கினான். அங்கேருந்த ஒரு ஆசிடை தூக்கி அது என்னானே தெரியாமல் அதில் ஊற்றி பார்த்தா இங்கு மட்டும் அடையில, துணியே ஓட்டையாகி எரிஞ்சு போயிடுச்சு. என்னாச்சு, துணியே ஓட்டையாகி அந்த ஆசிட்டில் எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ 10 நாள் வந்து கேட்குற, எங்கப்பா எடுத்துன்னு வாப்பான்னு சொல்லி. உடனே என்ன பண்ணுறான், அழுவுறான். இது மாதிரி ஒரு சின்ன துளி தாங்க பட்டுச்சு, அதை துடைக்கிறேன்னு சொல்லி நான் பெருசாக்கி விட்டு அதை அழிக்கிறதுக்கு ஆசிடை தூக்கி ஊற்றி அந்த துணியும் ஓட்டையாகி துணியே எரிஞ்சு போயிடுச்சு, அந்த ஓவியமே எரிஞ்சு போயிடுச்சு. கதை நான் அப்போ அவர் சொன்னார், அட பாவி, அந்த ஒரு துளி படும் போதே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் அழகாக வந்து ஒரு மேகம் மாதிரி வானம் மாதிரி என்ன பண்ணியிருப்பேன், அதை அப்படியே மேக்கப் பண்ணியிருப்பேனே, டிசைன் பண்ணி வேறு மாதிரி நான் டிசைன் பண்ணியிருப்பேனே, எதுக்கு எனக்கு சொல்லாமல் போனேன். இன்றைக்கி கூட நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை நினச்சி தாங்களே தங்கள் சுய புத்தியில் இந்த தவறை இப்படி மறைச்சிடலாம், இந்த தவறை இப்படி நம்ம மாற்றிடலாம், இந்த தவறை நம்ம இப்படி செஞ்சிடலாம், நம்ம செஞ்ச தவறை நம்ம நியாயப்படுத்தலான்னு சொல்லி தங்கள் சொந்த அறிவிலேயே அவங்க ஏசாவை போல கானானிய ஸ்திரீகளுக்கு பதிலாக போயிட்டு அதே மோசமான இஸ்மவேல் குடும்பத்தில் போயிட்டு சம்மந்தம் கலந்து இப்படியாக பாவத்தின் மேலே பாவத்தை என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கூட்டி கொண்டிருக்கிறாங்க. பாவத்தை மறைக்கக்கூடாது. என்றைக்குமே நான் குடும்பத்தில் எல்லாமே நான் செய்கிறேன். சில பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது குடும்பத்தில் எல்லாமே வாங்கி போடுறேன், செய்கிறேன், பண்ணுறேன், கவனிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் உன் பாவ வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வந்தியா? நீ ரகசியமாக பேசி கொண்டிருக்கிற செல்ஃபோனை நீ ஃபஸ்ட்டு ஒழிச்சியா? உன் வாழ்க்கையில் இருக்கிற வேசித்தனத்தை விட்டு நீ வெளியே வந்தியா? அதுதான் முக்கியம். நீ குடும்பத்துக்கு மாளிகை கோபுரம் கட்டது பெருசு இல்லை, உன் பாவத்தை மறைக்காத, அதுதான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நிறைய பேர் அப்படி கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் சரியில்லாத வழியில் இருக்கிறாங்க, குடும்பத்தை கவனிக்கிறதில்ல. நான் சரியில்லாத வழியில் இருந்தாலும் குடும்பத்தை கவனிக்கிறேன். இப்படின்னா பண்ணுறாங்க நிறைய பேர். தாங்களே தேற்றிக்கிறாங்க, பாவத்தை மேலே மேக்கப் பண்ணுறாங்க. நோ, நம்மளே நம்ம அறிவில் நம்முடைய எண்ணத்தில் ஃபஸ்ட்டு போகிறது தப்பு.
அப்படி போவோன்னா எப்படி அந்த இங்கு கரையாக மாறி கரை, ஓட்டையாக மாறி ஓட்டை எரிஞ்ச போச்சோ, நம்ம வாழ்க்கையை சொந்த அறிவில் போக 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 நம்மளே மேக்கப் பண்ணும் பொழுது நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகும். அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் மறைக்க 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 உன் பாவத்தை நீ மூடி மறைக்கணும் நினைக்க 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 உன் வாழ்க்கையில் வாழ்வடைய மாட்டேன். தான் செய்தது தப்புப்பான்னு சொல்லி அவன் அப்பா கிட்ட போயிட்டு ஒப்புரவாகிறத விட்டுட்டு தான் இதயத்தை மாற்றிக்கொள்றதை விட்டுட்டு மேலே மேக்கப் பண்ண ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை நல்லா இல்லை. ஏசா வாழ்க்கை. ஏசாயா 30:1-2 வாசிக்கும் பொழுது, பாவத்தோடைய பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, கர்த்தரை விட்டுட்டு இவங்களே ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய ஆண்டவருக்கு பயப்படாததுனால பாபிலோன் ராஜா வந்து இவங்களை ஒடுக்குறான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாததால தானே இந்த பிரச்சனை வருது, நம்மளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாமேன்ற அறிவு சொரண புத்தி வரல. ஆண்டவரை விட்டுட்டு எகிப்து ராஜா கிட்ட போய் நிற்கிறாங்களாம் இஸ்ரேல் மக்கள், எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. இப்படி தங்களை உணராமல் ஒப்பு கொடுக்காம வேற வழியை தேடினா போகிறாங்க. இதுதான் கர்த்தர் பேசுகிறார். எனவே ஏசா பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்பை மேக்கப் தான் பண்ண பார்த்தானே தவிர உணரலை, ஒப்பு கொடுக்கலை, திருத்தலை, மாற்றிக்கொள்ளலை. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. தங்களை நீதிமான்களாக்கி கொள்ளுகிற அத்தனை பேருமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த காலவில் நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின், உன்னை உணராமல் உன் குற்றங்களை நீ ஒற்றுக்கொள்ளாமல் உணராமல் அதை விட்டுவிட முடியாமல் ஒப்பு கொடுக்க முடியாமல் நீ உன் வாழ்க்கையை நீ மேக்கப் பண்ணிக்க பார்க்குறியே, அதெல்லாம் நிற்க முடியாது, அதெல்லாம் நிலைக்க முடியாது. உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை இதுக்கு எடுத்து போடும். கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு நேராக போனோன்னா நம்மளை சப்மிட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. மறைக்கவும் கூடாது, தொடரவும் கூடாது. விட்டு விடுகிறவன், அதாவது மறைக்கிறவன் வாழ மாட்டான், அதை விட்டு விடுகிறவனோ 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று மறைக்க பார்க்காத, 2வது அதை தொடர பார்க்காத. எந்த விஷயமா இருந்தாலும் லீவ் இட், விட்டு விடு. கர்த்தருடைய நன்மை உன் தலை மேலே இறங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம லைஃப்பில் கூட நம்ம பல விஷயத்தில் யோசித்து பார்ப்போம். நம்ம லைஃப்பில் பல விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்த்து நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.